பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை என்பது அது ஒரு மேன்மையான வாழ்க்கை. நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாவிட்டால், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாவிட்டால், நீங்கள் சபைக்கு வருவீங்க, காணிக்கை கொடுப்பீங்க, பாட்டு பாடுவீங்க, வீட்டுல போய் சண்டை போடுவீங்க, பணத்தை நேசிப்பீங்க, தவறான வார்த்தைகளை பேசுவீங்க, இச்சிப்பீங்க, கசப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், பகை இருக்கும், விரோதம் இருக்கும், நம்மால யாரையும் மன்னிக்க முடியாது, பெருமையுள்ளவர்களா இருப்போம். இவைகளெல்லாம் நீ விசுவாசம் உள்ளவன் என்பதற்கு அடையாளம் அல்ல. நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் உன்னிடத்திலே கசப்பு இருக்கக்கூடாது. நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் உன்னிடத்திலே பொறாமை இருக்கக்கூடாது. நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் உன்னிடத்திலே பகை இருக்கக்கூடாது. நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் உன்னிடத்திலே பெருமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாம்சத்தின் தீமைகள். இந்த மாம்சத்தின் தீமைகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமா? இந்த மாம்சத்தின் தீமைகளை உங்களால் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த மாம்சத்தின் தீமைகளை உங்களால் மேற்கொள்ள முடியாது. மாம்சத்தின் தீமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்படணும்.